ரோம் நகரத்திலிருந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு விஷயம்னா அதுதான் கொலோசியம்னு சொல்லக்கூடிய ஒரு அரங்கம். ஸோ இந்த அரங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நிறைய போர்கள் நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. பட் அதையுமே தாண்டி இந்த அரங்கத்துக்குள்ள நிறையவே சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா விலங்குகளோட எல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடந்திருக்கு. அரசரே நேர்ல கலந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. அரங்கத்துக்கு கீழே மறைமுகமான சாலைகள் இருந்திருக்கு. கூடவே இந்த அரங்கத்தை முழுக்க முழுக்க தண்ணீரால நிரப்பி அதுக்குள்ள போராடி இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய ரகசியங்கள் இந்த ஒரு அரங்கத்துக்குள்ள இருக்குது. ஸோ ஒவ்வொன்றத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயமா ரோம்ல இருக்கக்கூடிய இந்த கொலோசியத்தை பத்தி பேசலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அரங்கமா இருந்திருக்கு. இந்த அரங்கத்துல ஒரே அடியில 50,000 பேருக்கு மேலவும் நிற்க முடியும். ஸோ இந்த அரங்கம் பாத்தீங்கன்னா வெறும் போராட்டங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி நாம ஹிஸ்டரியில அதை பத்தி அப்படித்தான் கேட்டிருப்போம். பட் அது அப்படி கிடையாது. இது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் மக்களோட பொழுதுபோக்குகளுக்கும் சில சமயங்கள்ல வன்முறை காட்சிகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்க இடமா இருக்குது இந்த ரோம்ல இருக்கக்கூடிய கொலோசியம். இந்த அரங்கத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மறைமுகமான அமைப்பு இருந்திருக்கு. ஸோ இத ஹைப்போக்கியம்னு சொல்லி அழைச்சாங்க. 2 மாடிகள் உயரம் கொண்ட பாதைகள், பல படிக்கட்டுகள், சின்ன சின்ன அறைகள் இதெல்லாம் இருந்திருக்கு. வீரர்கள் மற்றும் விலங்குகள் அவங்களோட போர் தொடங்குற வரக்காட்டியுமே அந்த இடத்துல தான் காத்திருந்து இருக்காங்க. ரோமானிய பொறியியலாளர்கள் அதிர்ச்சிகரமான சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. மறைமுகமான கதவுகள், கயிறு சக்கரங்கள், சில நேரங்கள்ல லயன்கள் இல்லைன்னா வீரர்களை அரங்கத்துக்கு மேல தூக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் அந்த மறைமுகமான இடத்துக்குள்ள இருந்திருக்கு. இப்போ ரொம்பவே ஆச்சரியமான பார்ட் என்னன்னா, இந்த ஹிப்போக்கியம்னு சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த அரங்கத்தை முழுக்க முழுக்க தண்ணீரால நிரப்பி போராட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க. இந்த வகையான போராட்டத்தை அவங்க நவமாசின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ முழு அளவிலான கப்பல் போராட்டங்கள் எல்லாம் இந்த அரங்கத்துல நடந்திருக்கு. கப்பல்களும் தண்ணீரும் முழுமையா அரங்கத்துல இருந்திருக்கு. ஸோ இதன் மூலம் அந்த கப்பல்கள்ல வீரர்கள் போராடி கொண்டிருப்பாங்க. அரங்கம் முழுக்க தண்ணீரால நிரம்பியிருக்கும். சில கைதிகள், வீரர்கள் இவங்கள இந்த போராட்டத்துல உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதை வெறும் ஒரு வால் போராட்டங்கள் நடந்த இடம்னு நினைச்சா அது கிடையாது. இந்த கொலோசியம் பார்த்தீங்கன்னா பல மாடிகள் கொண்ட பயங்கரமான ஒரு அரங்கமா இருக்குது. மறைமுகமான சாலைகள், மறைவான கதவுகள், அது கூடவே தண்ணீரால நிரம்பி போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்ட ஒரு இடமா இது இருக்குது. வெறும் விளையாட்டு அரங்கம் மட்டும் இல்லை, இது ஒரு ரொம்பவுமே டேஞ்சரஸான அரங்கமாகவும் இருந்திருக்கு அந்த காலத்துல. இந்த கொலோசியத்துல போராடிய வீரர்களை கிளேடியேட்டர்ஸ்னு சொல்லி அழைப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிலர் அடிமைகளா இருப்பாங்க, சிலர் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளா இருப்பாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அவங்களே விரும்பி புகழுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் போராட வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொலோசியத்துல போராட வர வீரர்கள் எல்லாருமே அடிமைகள் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே மதிப்புள்ள வீரர்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல இந்த கொலோசியத்துல நடக்கிற போராட்டங்கள்ல இறுதியில தோக்குறவங்க இறந்து போவாங்கன்னு சொல்லி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையிலே எல்லா போராட்டங்களுக்கும் இறப்பு மட்டும் முடிவா இருக்காது. தோற்று போன அரசர் இல்லைன்னா அந்த போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சவர் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோட விடுவோமா இல்லையான்னு சொல்லி தீர்மானிப்பாரு. ஸோ அதனாலே சில வீரர்கள் பல போராட்டங்களை கடந்தும் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க, புகழும் பணமும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டங்கள் மனிதர்களோட மட்டும் இல்லாம விலங்குகளோடையுமே நடத்தப்பட்டுச்சு. சிங்கங்கள், யானைகள், அது மாதிரி பல வனவிலங்குகள் இந்த போராட்டங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனாலேயே பார்வையாளருக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய இடமா இந்த கொலோசியம் இருந்திருக்கு. இந்த கொலோசியம் திறக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்குள்ள 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கு. சிங்கங்கள், யானைகள், இன்னும் சில விலங்குகள் எல்லாம் இதுல அடங்கியிருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப இந்த அரங்கம் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் ரொம்பவுமே மேலான ஒரு அதிகாரத்தை காட்டியிருக்குன்னு சொல்லி நமக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் எல்லாம் காட்சிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள புராண கதைகள் உள்ள வீரர்கள் போல ஆடைகள் எல்லாம் அணிய வச்சு வனவிலங்குகளால தாக்க செய்ய வச்சிருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் உயிரும் இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கிய அதிகாரிகள் மற்றும் அரசர்களுக்கு மறைமுகமான சாலைகள் எல்லாம் இருந்திருக்கு. உதாரணமா காம்டஸ் பேரரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான பாதையை பயன்படுத்தி
அந்த அரங்கத்துக்குள்ள ரகசியமா போகவும் வரவும், போராட்டங்களை பார்வையிடவும் இல்லைன்னா ஆபத்திலிருந்து வெளியேறவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காம்டஸ் பேரரசர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போராட்டத்துல ஒரு வீரராகவும் போராடி இருக்காரு. ஸோ ஏன் இந்த கொலோசியத்துல இத்தனை வன்முறைகள் எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேரரசு தன்னோட சக்தியை காட்ட விரும்பிச்சு. ஸோ அதனாலேயே எதிரிகளை மீறி, இயற்கையை மீறி, மனிதனோட வாழ்க்கை மீது அதோட அதிகாரத்தை காட்ட விரும்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹிஸ்டரியை கொண்ட இந்த கொலோசியம் இன்னைக்கு ரோம் பேரரசோட பெருமையையும் அதிர்ச்சிகரமான ஹிஸ்டரியையும் நினைவூட்டுதுன்னு சொல்லலாம். இந்த அரங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைப்போக்கியம், மறைமுகமான சாலைகள், இது போன்ற இடங்கள் எல்லாம் இன்னுமே பல ரகசியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அது எல்லாத்தையும் பத்தி இப்போதைக்கு ஆய்வு தான் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.